விருத்திசா செயற்திட்டங்களை மேற்கொண்டு வரும் எமது தளம் அமைப்பானது 2018ஆம் ஆண்டு முதல் இன்று வரை தனது இலக்கு மாறாது பயணித்து வருகின்ற ஒரு சமூக மட்டமைப்பாகும். இளையோருக்கான பல்வேறு செயற்திட்டங்களை ஆற்றி வரும் எமது தளம் அமைப்பானது திருகோணமலை இளையோருக்காக மட்டுமின்றி ஏனைய மாவட்டங்களில் வாழும் தமிழ் பேசும் இளையோரின் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்காகவும் பல்வேறு செயற்பாடுகளை வெவ்வேறு தலைப்புகளின் கீழ் நிகழ்நிலை வாயிலாக மேற்கொண்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் கிராம சேவை உத்தியோகத்தர் மற்றும் விவசாய திணைக்கள வேலைவாய்ப்பு போட்டி பரீட்சைக்கான 5வது வழிகாட்டல் அமர்வு இன்றைய தினம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இன்றைய அமர்வின் வளவாளராக ஹரிணி என்பவர் எங்களோடு இணைஞ்சிருக்காங்க. போட்டி பரீட்சை வழிகாட்டலை தொடர்ந்து உங்களுக்கான சந்தேகங்கள் ஏதும் இருப்பின் அதற்கான நேரம் தரப்படும் போது நீங்கள் கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ள முடியும். நேரத்தை கருத்தில் கொண்டு அமர்வை நான் வளவாளரிடம் கையளிக்கின்றேன். ஹலோ, கேக்குதா? ஹலோ, கேக்குது. குட் ஈவினிங். குட் ஓகே. ஈவினிங். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலாமா? ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஓகே, எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியுதா? ஹலோ, குட் ஈவினிங் மிஸ். குட் ஈவினிங். ஸ்க்ரீன் தெரியுதா உங்க எல்லாருக்கும்? ஆமாம், தெரியுது. தெரியுது. ஓகே. நான் முதலாவது கேள்வி அப்படி வாசிட்டு அப்படி சொல்லி கொண்டு போறேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல 9 மாணவர்கள் இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா முதலாவது எம்சிக்கு ஃபுல்லா அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க என்னது டிரெக்ஷன் பத்தி. அதாவது மேல வந்து வடக்கு, இங்கால கிழக்கு, இது தெற்கு, இது மேற்கு என்றதுக்கு ஏத்த மாதிரி இந்த கேள்வியை நீங்க கொண்டு போங்க. சரியா? இப்ப முதலாவது அவங்க சொல்லியிருக்காங்க 9 பேரை பத்தி அவங்க வச்சிருக்காங்க. 9 பேர்ல JLMKPQRS and Z அவ்வளவு பேரும். இதுல முதலாவது அவங்க ஒரு தரவு தந்திருக்காங்க. ஆர் நிற்பது எஸ்ஸிற்கு வடக்கே. இப்ப நான் சும்மா நார்மலா ஆறு வடத்துல நிக்கிறாருன்னு நான் எடுக்கிறேன். ஆறுக்கு வடக்கே வந்து எஸ் நிக்கிறார். அப்ப ஆறுக்கு வடக்கே எஸ். ஓகே. அடுத்தது அவங்க சொல்லியிருக்காங்க 3 மீட்டர் தூரத்துல இருக்கேன். நீங்க இவங்க சொல்ல சொல்ல ஒவ்வொன்றையும் அப்படியே கீறி கொண்டு போங்க. அடுத்தது அவங்க சொல்லியிருக்காங்க ஆறுக்கு கிழக்காக எம் இருக்காங்க. எம்மும் எம்மிற்கு வடக்கு திசையில் எல்லு. வடக்கு திசையில் எல்லும், எல்லிற்கு கிழக்கே கேயும். கேக்கு வடக்கே ஜேயும், ஜேக்கு மேற்கே ஜட்டு. சரியா? நிக்கிறாங்கன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு பிக்சர் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. புரியுனீங்கண்டா? சரியா? சாரி, இதுல வந்து ஆர் நிற்பது எஸ்ஸிற்கு வடக்கே என்று தந்திருக்காங்க. அப்ப ஆர் நிற்பது
எஸ்ஸிற்கு வடக்கே. சரியா? இவ்விடத்துலதான் எஸ் வரும். எஸ்ஸிற்கு வடக்கே ஆறும், ஆறுக்கு கிழக்கே எம்மும், எம்மிற்கு வடக்கே எல்லும், எல்லுக்கு கிழக்கே கேயும், கேயிற்கு வடக்கே ஜேயும், ஜேயிற்கு கிழக்கே சட்டும். இப்படி ஒரு தரவு தந்திருக்காங்க. இதுக்கு பிறகு 2வது தரவுக்கு நீங்க போனீங்கன்னா Z மற்றும் J ஆகியோருக்கு இடையிலான தூரமானது R மற்றும் S ஆகியோருக்கு இடையிலான தூரத்தின் 3 மடங்கு. அப்ப இவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க என்னது, எஸ்ஸுக்கும் ஆருக்கும் இடையிலான தூரம் 3 மீட்டர் உண்டு. அப்ப இந்த 3 மீட்டர்னா 3 மடங்கு தூரம் தான் ஜட்டுக்கும் ஜேக்கும் இருக்கு. சரியா? அப்ப 3 9 மீட்டர் தூரமா இருக்கு. அடுத்தது வந்து ஜட்டுக்கும் ஜேக்கும் இடையிலான தூரத்தின் 2/3 மடங்கு. அப்போ 9 மீட்டர் நாங்க ஆல்ரெடி கண்டுட்டோம். 9 2/3 மடங்கு. அதுல தூரம் தான் என்னவா இருக்க போகுது, ஜேக்கும் கேக்கும் இடையிலான தூரமா இருக்க போகுது. அப்ப அது என்னவா இருக்க போகுது, 6 மீட்டர். ஜேக்கும் கேக்கும் இடையிலான தூரம் 6 மீட்டர். சரியா? அடுத்தது அவங்க சொல்லியிருக்காங்க ஜே மற்றும் கேக்கு இடையிலான தூரமும் கேக்கும் எல்லுக்கும் இடையிலான தூரமும் சமன். கேக்கும் எல்லுக்கும் இடையிலான தூரம் என்னவா இருக்க போகுது, அதுவும் 6 மீட்டரா இருக்க போகுது. சரியா? அடுத்தது எல் மற்றும் எம் ஆகியோருக்கு இடையிலான தூரத்தின் 2 மடங்கானது கே மற்றும் ஜே ஆகியோருக்கு இடையிலான தூரத்திற்கு சமனானது. கேக்கும் ஜேக்கும் இடையிலான தூரம் என்னது, 6 மீட்டர். அவங்க சொல்லிட்டு இருக்காங்க எல்லுக்கும் எம்முக்கும் இடையிலான தூரத்தின் 2 மடங்கு தான் ஜேக்கும் கேக்கும். அப்ப இது 6 மீட்டர், இது என்னவா இருக்க போகுது, 3 மீட்டரா இருக்க போகுது. சரியா? அடுத்தது கியூவுக்கு தெற்கில் பி நிக்குது. சரியா? அப்ப சும்மா நாங்க இங்கால ஒரு சைட்ல கியூவை கீறுவோம். கியூவுக்கு தெற்கா என்ன செய்ய போறார், பி இருக்க போறார். அடுத்தது கிழக்கு திசையை நோக்கி கியூவிற்கு நேர் எதிரே எல் இருக்கா. அப்ப கிழக்கு திசை அவர் பார்த்து கொண்டிருக்கும் போது அதுக்கு ஒப்போசிட் டிரெக்ஷன்ல என்ன செய்ய போற, எல் இவரை பார்த்து கொண்டு இருக்க போற. அதைத்தான் இவங்க சொல்லியிருக்காங்க. இது விளங்கிட்டு தானே உங்களுக்கு? அடுத்தது வந்து ஆர் மற்றும் எஸ் ஆகியோருக்கு இடையிலான தூரமும், ஆருக்கும் எஸ்ஸுக்கும் இடையிலான தூரமும், ஆருக்கும் எம்முக்கும் இடையிலான தூரமும் சமன். அப்ப இது 3 மீட்டர்டா, இதுவும் 3 மீட்டர். அடுத்தது வந்து எஸ்ஸுக்கு மேற்கே 2 மீட்டர் தூரத்தில் பி நிற்கிறார். எஸ்ஸுக்கு மேற்கே. அப்ப பி என்ன செய்ய போகுது, இவ்விடத்துக்கிட்ட வரப்போகுது. 2 மீட்டர் தூரத்துல இவ்விடத்துல இருக்கார். அப்ப கியூவிற்கு ஆல்ரெடி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கியூவிற்கு தெற்கே பி நிற்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இவ்வளவு உங்களுக்கு விளங்கிட்ட எல்லாருக்கும்? சரி, இப்ப நாங்க முதலாவது கேள்வியை பார்ப்போம். ஓகே, எல்லாருக்கும் நான் இன்னொரு பிடிஎஃப் ஒன்று ஷேர் பண்ணிருக்கேன். அது காட்டுதா நான் எழுதின மாதிரி? ஹலோ? இல்ல மிஸ் விளங்கல. காட்டல. சரி, ஓகே. சரி, ஓகே. இப்ப இவ்வளவு படத்தையும் உங்களோட பேப்பர்ல கீறுவீங்க. சரியா? இப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்க கேள்வியை பார்ப்போம். இப்ப முதலாவது கேள்வி அவங்க தந்திருக்காங்க, எல் மற்றும் கியூ ஆகியோருக்கு இடையிலான தூரம் யாது? எல்லும் கியூவும். கியூ வந்து பாத்தீங்கன்னா பிக்கு என்ன செய்யறார், சரியான வடக்கா இருக்க போறார் கியூ. அடுத்தது வந்து எல் வந்து என்னது, எம்முக்கு வடக்கா இருக்க போறார். அப்ப அவங்க கேட்ட தூரம் வந்து கியூவுக்கும் எல்லுக்கும் அது எதுக்கு சமனா இருக்க போகுது, பியுக்கும் எம்முக்கும் இடையிலான தூரத்துக்கு என்ன செய்ய போகுது, சமனா இருக்க போகுது. அப்ப பியுக்கும் எம்முக்கும் இடையிலான தூரம் வந்து பாத்தீங்கன்னா ஆரையும் எம்மையும் அடுத்தது பிக்கும் எஸ்ஸுக்கும் இடையிலான தூரத்தை கூட்டினீங்கன்னா வரும். ஓகே, ஓகே. அப்ப 2 மீட்டரையும் 5 மீட்டரையும்
சாரி 2 மீட்டரும் 3 மீட்டரும் மொத்தம் எத்தனை மீட்டர் வரப்போகுது? 5 மீட்டர். 5 மீட்டர் தான் என்னவா இருக்க போகுது? முதலாவதுக்கு ஆன்சரா இருக்க போகுது. அடுத்தது கேள்வி, கே மற்றும் கியூக்கு இடையிலான தூரம். கேக்கும் அடுத்தது கியூவுக்கும். அப்ப நீங்க என்ன செய்வீங்க? ஆல்ரெடி கியூவுக்கும் எல்லுக்கும் இடையிலான தூரம் உங்களுக்கு 5 மீட்டர் தெரியும். அப்ப 5 மீட்டரோட 6 மீட்டரை கூட்டுவீங்க. அப்ப மொத்தம் எவ்வளவு வரப்போகுது? 11 மீட்டர். ஓகே. அடுத்தது மூன்றாவது கேள்வி, பி மற்றும் ஜே ஆகியோருக்கு இடையிலான தூரம் அண்ணளவாக எத்தனை மீட்டர்னு கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க கேட்டது பிக்கும் ஜேக்கும் இடையிலான தூரம். சரியா? அப்ப இவ்வளவுத்தையும் நாங்க காணணும். அப்ப அதுக்கு இப்படி உங்களுக்கு செங்கோண முக்கோணியின் 2 பக்கங்கள் தந்தாங்கண்டா மூன்றாவது பக்கத்தின் தூரம் x² + y² ரூட்டுக்குள்ள வரும். அதாவது இப்ப கிட்டத்தட்ட இப்ப 6 மீட்டர் 6 மீட்டர் இப்ப ஜேக்கும் எல்லையும் நாம எடுப்போமே, இல்ல 6 மீட்டர் 6 மீட்டர் இந்த 2 தூரமும் உங்களுக்கு தெரியும். அதோட இது என்னது? கிட்டத்தட்ட செங்கோண முக்கோணியத்தான் வரப்போகுது. ஏன்? வடக்கும் அடுத்தது என்னது? மேற்கும். அப்ப ஒன்று கொண்டு என்னது? செங்குத்தா தான் இருக்க போகுது. அப்ப இது 6 மீட்டர்னா இது 6 மீட்டர். அப்ப கிட்டத்தட்ட நீங்க சமன்பாடு எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா இது r6√2 வரும். சரியா? கிட்டத்தட்ட 6 எடுங்களேன். அடுத்தது ஆருக்கும் எல்லுக்கும் இடையிலான தூரம் கிட்டத்தட்ட 3√2 வரும். சரியா? இதுவும் என்னது? நீங்க 3 எடுக்கலாம். அடுத்தது பிக்கும் ஆருக்கும் இடையிலான தூரம் கிட்டத்தட்ட 3 2. இதுக்கு நீங்க சமன்பாடு போட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 கிட்ட வரும். அப்ப நீங்க இவ்வளவுத்தையும் கூட்டி பார்க்கும்போது உங்களுக்கு அண்ணளவா இதுக்கு வார ஆன்சர் 3 6 9 9 3 12 கிட்ட வரப்போகுது. இப்ப 12 கிட்ட இருக்கிற பெருமானங்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆன்சர் 13 மட்டும்தான் இருக்க போகுது. மற்ற எல்லாமே என்னது? ஆக கூடின ஆன்சர் தான் இருக்குது. அப்ப மூன்றாவதுக்கு விட 3 தான் இருக்க போகுது. இந்த மூன்றாவது கேள்வியில் உங்க எல்லாருக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல. அடுத்தது 4வது கேள்வி, ஆறுக்கு எத்திசையில் சட் இருக்குன்னு கேக்குறாங்க. 6 என்னது? இவ்விடத்துல இருக்க. சரியா? உங்களுக்கு வேற கலர்ல நான் காட்டுறேன். 6 இடத்துல இருக்கு. 6க்கு எத்திசையில் ஜட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 6 இடத்துல ஜட் இந்த இருக்க. சரியா? அப்ப இது கிழக்கு, இந்த திசையில பாத்தீங்கன்னா கிழக்கு இருக்கும், இந்த திசையில பாத்தீங்கன்னா வடக்கு இருக்கு. இதுக்கு என்னவா இருக்க போகுது? வடகிழக்கு திசையில ஜட் இருக்க. சரியா? அப்ப 4வதுக்கு ஆன்சர் 2வது வரப்போகுது. அடுத்தது 5வது, ஜட்டுக்கு எத்திசையில் கியூ இருக்காருன்னு கேட்டிருக்காங்க. ஜட்டுக்கு எத்திசையில் கியூ. சரியா? இதுக்கு நான் பிங்க் கலர்ல காட்டுறேன். ஜட் வடத்துல இருக்கார், கியூ வடத்துல இருக்கார். அப்ப இது என்னது? மேற்கு, இது கிழக்கு. அப்ப இந்த டிரெக்ஷன்ல கியூ இருக்கார். அப்ப தென்மேற்கு திசையில கியூ இருக்காருன்னு வரும். சரியா? இதெல்லாம் விளங்கிட்டவங்க எல்லாருக்கும்? இந்த கேள்வியில ஏதாவது சந்தேகம் யாருக்காவது இருக்கா? அப்படி இல்லாட்டி நான் அடுத்த கேள்விக்கு போறேன். அடுத்து 2வது கேள்வி. சரியா? இது இவங்க முதல்ல கேள்வியை நாங்க வாசிப்போம். கீழ்வரும் தகவல்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தின் 2 டிஸ்ட்ரிக்ட பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. என்னது? ஒன்று கொடிகாமத்தை பத்தியும் அடுத்தது சாவகச்சேரி. சரியா? இந்த 2 பிரதேசங்கள் தொடர்பானவை.
கொடிகாமம் மற்றும் சாவகச்சேரி ஆகிய பிரதேசங்களில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கை முறையே 2400 2100 தந்திருக்காங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்டா, இத கீழே எழுதுங்க. சரியா? என்னண்டு ஒன்று கொடிகாமமும் அடுத்து சாவகச்சேரியும் தந்திருக்காங்க. சரியா? அதுல இவங்களுக்கு 2400 பேர் இருக்காங்க, இவங்களுக்கு 2100 பேர் இருக்காங்க. சரியா? அடுத்து அவங்க இன்னொரு தரவு தந்திருக்காங்க. இப்படி நீங்க ஒவ்வொரு தரவு தரும்போது ஒவ்வொன்றையும் எழுதி கொண்டு போங்க. அப்படியே அடுத்தது அவ்விரு கிராமங்களிலும் வேலை செய்யும் சனத்தொகை 33.33%, அடுத்தது 42.85% தந்திருக்காங்க. அதாவது இங்க 33.33, அடுத்து இங்க 42.85%. இது ஓகே தானே? அடுத்தது வேலை செய்யும் சனத்தொகையில் ஆண் பெண் விகிதாசார முறையே கொடிகாமம் பிரதேசத்தில் 3:2 3:2. அதாவது இங்க மேல் 3 பங்குன்னா இங்க ஃபீமேல் 2 பங்கு. அடுத்தது 5:4 பங்கு இங்க சாவகச்சேரியில இருக்க போகுது, மேல் ஃபீமேல். அடுத்தது அவங்க சொல்லியிருக்காங்க, ஆண் பெண் ஆகியோர் கொடிகாமம் பிரதேசத்தில் ஒரு நாளைக்கு 9 மணித்தியாலமும் அடுத்த சாவகச்சேரியில ஒரு நாளைக்கு 7 மணித்தியாலம் வேலை செய்யறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க 9 மணித்தியாலம், இங்க 7 மணித்தியாலம். மேலா இருந்தாலும் சரி ஃபீமேலா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஒரு டைம் தான். இப்ப அவங்க முதலாவது கேள்வி கேட்டிருக்காங்க, கொடிகாமம் கிராமத்தில் வசிக்கும் வேலை செய்யும் ஆண்கள் சாவகச்சேரி கிராமத்தில் வசிக்கும் வேலை செய்யும் பெண்களின் எண்ணிக்கையில் எத்தனை? அப்ப முதலாவது என்ன செய்யணும், நாங்க கொடிகாமத்துல வேலை செய்யற ஆண்களோட எண்ணிக்கையையும் அடுத்தது சாவகச்சேரியில வேலை செய்யற பெண்களோட எண்ணிக்கையும் கணிக்கணும். இப்போ ஆல்ரெடி அவங்க சொல்லியிருக்காங்க, என்னண்டு வேலை செய்யற ஆட்கள் ஒன்று 33 வீதமும் அடுத்தது 42 வீதமும் சொல்லியிருக்கு. அப்ப உங்களுக்கு ஒரு எண்ணிக்கை தெரியும், அதன் வீதமும் தெரியும். அப்ப அதுல இருந்து அந்த வீதத்துக்குரிய எண்ணிக்கை எப்படி காணுவீங்க? பெருக்கி விட்டீங்கன்னா சரி. 2400 பேர்ல 33.33 வீதம் அவ்வளவு. இத கண்ணீங்கன்னா சரி. அப்ப முதலாவதுக்கு ஆன்சர் என்னது, 479.95 பேர் தான் என்ன செய்ய போறாங்க, கொடிகாமத்துல மேல்ல இருக்க போறாங்க. அடுத்தது சாவகச்சேரியில ஃபீமேல் எத்தனை பேருன்னு பாத்தீங்கன்னா 2100 பேர்ல 42.85 பேர் தான் என்ன செய்ய போறாங்க, இங்க வேலை செய்ய போறாங்க. அப்ப அதுண்ட இப்ப ரெண்டுண்டையும் நீங்க என்ன செய்ய போறீங்க, வேலை செஞ்ச ஆக்களை கணிச்சிட்டீங்க. அதாவது கொடிகாமத்துல 33.33 பேர் தான் வீதம் தான் வேலை செய்யறாங்க. அதே மாதிரி சாவகச்சேரியில 42.85 வீத பேர் தான் என்ன செய்ய போறாங்க, வேலை செய்ய போறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா கொடிகாமத்துல 3/5 பங்கு தான் என்ன செய்ய போறாங்க, ஆண்களா இருக்க போறாங்க. அதே மாதிரி சாவகச்சேரியில 9/4 பங்கு தான் என்ன செய்ய போறாங்க, பெண்களா இருக்க போறாங்க. அதாவது உங்களுக்கு விகிதம் தந்திருக்காங்க 3:2 வீதம். அப்ப 3:2ன்னா மொத்தம் எத்தனை பங்கா இருக்க போகுது, 5 பங்கு. 5 பங்குல 3 பங்கு ஆண்கள். அதே மாதிரி சாவகச்சேரியில 5:4 வீதம் தந்திருக்காங்க. அப்ப மொத்தம் எத்தனை பங்கு, 9 பங்கு. 9/4 பெண்களா இருக்க போறாங்க. அப்போ உங்களுக்கு 2 கொடிகாமத்திலையும் சரி சாவகச்சேரியிலையும் சரி எத்தனை பேர் வேலை செய்யறாங்கன்னு தெரியும். அதுல 5/3 பங்கு கொடிகாமத்திலையும் இங்க 9/4 பங்கு சாவகச்சேரியிலையும் என்ன செய்ய போறாங்க, பெண்களாவும் இங்க ஆண்களாவும் இருக்க போறாங்க. இது உங்களுக்கு விளங்கிட்டு தானே? இப்ப இதை நீங்க பெருக்கி ஒரு ஆன்சர் எடுத்தீங்கன்னா கொடிகாமத்துல 479.95 பேருண்டும் அடுத்த சாவகச்சேரியில 399.93 2 பேரும் வர போறாங்க. இப்ப அவங்க கேட்டிருக்காங்க,
கொடிகாம கிராமத்தில் வசிக்கும் வேலை செய்யும் ஆண்கள். இந்த ஆண்கள் சாவகச்சேரி கிராமத்தில் வசிக்கும் பெண்களின் எண்ணிக்கையில் எத்தனை வீதம்? அப்ப பெண்களின் எண்ணிக்கையில ஆண்களோட எண்ணிக்கை எத்தனை வீதம் கேட்டிருக்காங்க. பெண்களின் எண்ணிக்கை நீங்க ஆல்ரெடி கண்டுட்டீங்க, என்னது 399. அடுத்த ஆண்களின் எண்ணிக்கை என்னது 479. அப்ப 479 கீழ் 399, இது தர 100. இதுதான் என்னவா இருக்கு, 100ஆல பெருக்கினீங்கன்னா வீதம் வரும். அப்ப இதை போட்டு ஆன்சர் எடுத்தீங்கன்னா அதுக்கு கிட்டத்தட்ட 120 வீதத்துக்கிட்ட வரும். சரியா? முதலாவது கேள்வி விளங்கிட்டு தானே உங்க எல்லாருக்கும்? யாருக்காவது திருப்பி விளங்கப்படுத்தணுமா? ஓ இல்லடா, ஓகே. அடுத்தது 2வது கேள்விக்கு போவோம். சரியா? 2வது கேள்வி பாத்தீங்கன்னா 2 கிராமங்களிலும் வசிக்கும் வேலை செய்யும் ஆண்களின் எண்ணிக்கையானது. ஓகே, இப்ப நாங்க கொடிகாமத்துல வேலை செய்யற ஆண்களோட எண்ணிக்கை பார்த்தனாங்க எவ்வளவு? 479.95. ஓகே, அடுத்தது சாவகச்சேரியில வேலை செய்யற ஆண்களோட எண்ணிக்கை நாங்க காணல. ஆனா பெண்களோட எண்ணிக்கை எத்தனை பார்த்தனாங்க? 399.93. சரியா? இப்ப அவங்க கேட்டிருக்காங்க 2 கிராமங்களிலும் வசிக்கும் வேலை செய்யும் ஆண்களின் எண்ணிக்கையானது 2 கிராமங்களிலும் வசிக்கும் வேலை செய்யும் பெண்களின் எண்ணிக்கையை விட அன்னளவாக இத்தனை வீதத்தால் அதிகமானது. அப்ப நாங்க என்ன செய்யணும்? 2 கிராமத்திலையும் வசிக்கிற ஆண்களோட எண்ணிக்கையையும் அடுத்தது என்னது பெண்களோட எண்ணிக்கையையும் காணணும். ஆல்ரெடி அவங்க என்ன செஞ்சு தந்திருக்காங்க, இங்க வேலை வேலை செய்யற ஆண்கள், அதே மாதிரி என்னது வேலை செய்யற பெண்கள். கொடிகாமத்துல வேலை செய்யற ஆக்கள் எவ்வளவு பேர்? 33 வீதமான ஆக்கள் வேலை செய்யறாங்க. சாவகச்சேரியில 42.85 வீதமான ஆக்கள் வேலை செய்யறாங்க. எத்தனை பேர் மொத்தம்? இங்க 2400 பேர்னு, இங்க 2100 பேர். சரியா? அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா விகிதம் என்ன சொல்லியிருக்காங்க? 3க்கு 2 விகிதமும், சாவகச்சேரியில 5க்கு 4 விகிதமும். அப்ப நீங்க பின்னம் போட்டீங்கன்னா என்ன வரப்போகுது? ஆண்களுக்கு 5 3 பங்கும், பெண்களுக்கு 5 2 பங்கும் வரப்போகுது. கொடிகாமத்துல சாவகச்சேரியில 9 5 பங்கும், இங்க 9 4 பங்கும் வரப்போகுது, ஆண்களும் பெண்களும். இப்போ ஆல்ரெடி நாங்க என்ன செஞ்சிட்டோம்? கொடிகாமத்துல இருக்கிற ஆண்களோட எண்ணிக்கை கண்டுட்டோம். அடுத்த பெண்களோட எண்ணிக்கையை காண்றதுக்கு எத்தனை எத்தனை பின்னம் போடுவீங்க? 5 2 பங்கு போடுவீங்க. அதே மாதிரி சாவகச்சேரியில ஆல்ரெடி பெண்கள் எத்தனை பேருன்னு கண்டுட்டீங்க. அடுத்தது ஆண்கள் எத்தனை பேருன்னு காண்றதுக்கு அவங்களோட பின்னத்தை போடுவீங்க. எவ்வளவு? 5/9. இதை போட்டு பாத்தீங்கன்னா கொடிகாமத்துல இருக்கிற பெண்களோட எண்ணிக்கை 319 வரும். 19.96 கிட்ட வரும். அடுத்தது சாவகச்சேரியில இருக்கிற ஆண்களோட எண்ணிக்கை 499.9 கிட்ட வரும். சரியா? இப்ப அவங்க சொல்லியிருக்காங்க என்னது? மொத்த ஆண்களோட எண்ணிக்கையும் அடுத்தது வேலை செய்யற பெண்களோட எண்ணிக்கையும் கேட்டிருக்காங்க. அப்ப இங்க இருக்கிற மொத்த ஆண்களோட எண்ணிக்கை என்ன செய்வீங்க? ரெண்டையும் கூட்டி விட்டீங்கன்னா சரி, 479.95ஐயும் 499.9ஐயும் கூட்டுவீங்க. கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 979.86 வரும். அதே மாதிரி பெண்களோட எண்ணிக்கையை கூட்டினீங்கன்னா 719.86 வரும். சரியா? இப்ப அவங்க கேட்டிருக்காங்க எத்தனை வீதத்தால் அதிகமானது, அதாவது பெண்களோட எண்ணிக்கையை விட எத்தனை வீதத்தால் அதிகமானது. அப்போ ஃபர்ஸ்ட் என்னது? ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான வித்தியாசத்தை நீங்க காணணும். வித்தியாசத்தை கண்டீங்கன்னா 259.97 வரும். இந்த 259.97
பெண்களோட எண்ணிக்கையை விட எவ்வளவு வீதத்தால் அதிகமானதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப மொத்த பெண்களோட எண்ணிக்கை உங்களுக்கு தெரியும் எவ்வளவு? 719.89. அதுண்ட 259.97 வீதத்தால என்ன செய்ய போகுது? அவங்களுக்கு கூடவே இருக்க போகுது. அப்ப வீதம் போட்டு பாத்தீங்கன்னா 36 வீதத்துக்கிட்ட வரும். அப்ப இதுக்கு என்னது? முதலாவது ஆன்சர் வரும். ஓகே. அடுத்த மூன்றாவது கேள்வி பாத்தீங்கன்னா, 2 கிராமங்களிலும் மால் ஒன்றில் எத்தனை மணித்தியாலங்கள் ஆண்கள் வேலை செய்கின்றனர் கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு உங்களுக்கு என்னென்ன தரவு தேவைப்படுது? ஆண்களோட எண்ணிக்கை தேவை. அதாவது கொடிகாமத்துல எத்தனை ஆண்கள் இருக்காங்கன்னு, சாவகச்சேரியில எத்தனை ஆண்கள் இருக்காங்கன்னு உங்களுக்கு தேவை. கொடிகாமத்துல இருக்கிற ஆண்களோட எண்ணிக்கை 479.95 ஆல்ரெடி நீங்க கண்டுட்டீங்க. அதே மாதிரி சாவகச்சேரியில 499.91 உங்களுக்கு தெரியும். இப்ப என்னது? எத்தனை மணித்தியாலங்கள் வேலை செய்யறாங்கன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு அவங்க ஆல்ரெடி தந்திருக்காங்க. எனது கொடிகாமத்துல ஒரு ஆள் 9 மணித்தியாலம், சாவகச்சேரியில ஒரு ஆள் 7 மணித்தியாலம். அப்போ ஒரு ஆளுக்கு 9 மணித்தியாலம்னா 479 பேருக்கு எத்தனை மணித்தியாலம்? அப்ப பெருக்கி விட்டீங்கன்னா சரி. அதே மாதிரி சாவகச்சேரியில ஒரு ஆளுக்கு 7 மணித்தியாலம்னா 499 பேருக்கு எத்தனை மணித்தியாலம்? ரெண்டு பெருக்கி பாத்தீங்கன்னா கொடிகாமத்துல 4319 வரும். அதே மாதிரி சாவகச்சேரியில 3499 மணித்தியாலங்கள் வரும். இப்ப டோட்டல் தானே அவங்க கேட்டிருக்காங்க. அப்ப ரெண்டையும் கூட்டி விட்டீங்கன்னா சரி 7818 கிட்ட வரும். அப்ப அண்ணளவா என்ன தந்திருக்காங்க? 7820. மூன்றாவதுக்கு ஆன்சர் மூன்றாவதா இருக்கு. சரியா? இது வரைக்கும் யாருக்காவது விளங்காம இருக்கா? அப்ப நாலாவது கேள்விக்கு போவோம். நாலாவது கேள்வி பாத்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்காங்க, 2 கிராமங்களிலும் தங்கி வாழ்வோர். தங்கி வாழ்வோர்ண்டா அது இப்ப வேலை செய்யாத ஆட்கள், அதாவது இன்னொரு ஆட்கள்ல டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஆட்கள் அவங்க கேட்டிருக்காங்க. கொடிகாமத்துல 33.33 வீதம், அதாவது 1/3 பங்கான ஆட்கள் தான் என்ன செய்யறாங்க? வேலை செய்யற ஆட்களா இருக்க போறாங்க. அப்ப 2/3 பங்கான ஆட்கள் என்ன செய்ய போறாங்க? இன்னொரு ஆட்கள்ல தங்கி வாழ போறாங்க. அதே மாதிரி சாவகச்சேரியில 42.85 வீதமான ஆட்கள் வேலை செய்யறாங்கன்னா 100 வீதத்துல இருந்து கழிச்சீங்கன்னா 42.85 வீதத்தை 57.15 வீதமான ஆட்கள் என்ன செய்ய போறாங்க? தங்கி வாழ போறாங்க. இப்ப என்ன செய்யறாங்க? அவங்க மொத்தம் எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. அப்ப கொடிகாமத்துல மொத்தம் இருக்கிற ஆட்கள் 2400 பேர். அதுல 66.66 வீதமான ஆட்கள் என்ன செய்ய போறாங்க? ஒரு ஆட்கள்ல தங்கி வாழ போறாங்க. பெருக்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1600 பேர் வரும். அதே மாதிரி சாவகச்சேரியில சாவகச்சேரியில 57.15 வீதமான ஆட்கள் தங்கி வாழ போறாங்க. மொத்தம் எத்தனை பேர்? 2100 பேர். பெருக்கி பாத்தீங்கன்னா 2800 பேர் தங்கி வாழ போறாங்க. அப்ப மொத்தம் எவ்வளவு பேருன்னா 1600ஐயும் 2800 பேரையும் நீங்க கூட்டுவீங்க. கூட்டினீங்க சாரி 1200 வருவீங்க பெருக்கி பாத்தீங்கன்னா சாவகச்சேரியில. அப்ப கொடிகாமம் சாவகச்சேரி ரெண்டு எண்ணிக்கையும் நீங்க கூட்டினீங்கன்னா 2800 பேரு கிட்ட வருவாங்க. அப்ப நாலாவதுக்கு ஆன்சர் 2800 இருக்கு. அடுத்த அஞ்சாவது கேள்வி, 2 கிராமங்களிலும் வசிக்கும் வேலை செய்யும் ஆண்களின் எண்ணிக்கைக்கும் பெண்களுக்கும் இடையிலான வித்தியாசம் எவ்வளவுன்னு அவங்க கேட்டிருக்காங்க. அப்ப இந்த கேள்விக்கு உங்களுக்கு என்னென்ன வேணும்? 2 கிராமங்களிலும் வேலை செய்யும் ஆண்களோட எண்ணிக்கை. ஆல்ரெடி நாங்க மொத்த ஆண்களோட எண்ணிக்கை பார்த்த நாங்க எவ்வளவு? 979.86. அடுத்தது பெண்களோட எண்ணிக்கை பார்த்த நாங்க மொத்தம் எவ்வளவு? 719.89. ஆண்களோட எண்ணிக்கை எப்படி பார்த்தனாங்க? கொடிகாமத்துல தனியா எவ்வளவு பேர் இருக்காங்க?
அடுத்தது சவச்சேரியில எத்தனை ஆண்கள் இருக்காங்க, 2 ஆண்கள் எண்ணிக்கையும் கூட்டினீங்க. அதே மாதிரி ஆஹ் கொடிகாமத்துல எத்தனை பெண்கள் இருக்காங்க, சாவகச்சேரியில எத்தனை பெண்கள் இருக்காங்க, ரெண்டையும் கூட்டி 719 வந்தது. இப்ப ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் எவ்வளவு கழித்து பாத்தீங்கன்னா 259.97 கிட்ட வரும். இப்ப அவங்க கேட்டிருக்காங்க என்னது, இடையிலான வித்தியாசம் எவ்வளவு, 259.9 கிட்டத்தட்ட அண்ணளவா 260 பேரு கிட்ட வரும். ஓகே, இப்ப இந்த ரெண்டாவது கேள்வியில யாருக்காவது டவுட் இருக்கா? அப்படி டவுட் இல்லாட்டி நான் அடுத்த கேள்விக்கு போறேன். மூன்றாவது கேள்வி. ஓகே, மூன்றாவது கேள்வியை வந்து பாத்தீங்கன்னா ம், மூன்றாவது கேள்வியில ஒவ்வொருத்தருக்கும் இந்த கேள்வியில நீங்க ஒவ்வொரு வேர்ட்ஸையும் நீங்க கவனிக்கணும். முதலாவது அவங்க சொல்லியிருக்காங்க என்னது, 5 பேர் வருமானங்கள் உங்களுக்கு தந்திருக்காங்க. அதாவது ஒரு ஆட்களுக்கு வந்து என்னது, அவங்களோட பெற்ற மாத சம்பளம் இருக்குது. அடுத்தது சம்பளத்திற்கு மேலதிகமாக எவ்வளவு உபகாரப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸ்ட்ராவா வேலை செஞ்ச அதுக்கு எவ்வளவு. அடுத்தது பயண செலவு படி வேறு வருமானம். இவ்வளவுத்தையும் கூட்டி மொத்த வருமானம் எவ்வளவு, இவ்வளவுத்தையும் அவங்க தந்திருக்காங்க. சரியா? இப்ப ஐவரின் பெற்ற மாத சம்பளமானது மொத்த மாத சம்பளத்தின் என்ன சதவீதம் அவங்க கேட்டிருக்காங்க. சரியா? இப்ப வடிவ கேள்விய கவனிங்க. பெற்ற மாத சம்பளம், பெற்ற மாத சம்பளம் என்னது, இது. அது மொத்த மாத சம்பளத்தின் எத்தனை சதவீதம். அப்ப மொத்த மாத சம்பளம், இப்ப எக்ஸாம்பிளுக்கு கணபதியை எடுத்தீங்கன்னா கணபதியின மொத்த மாத சம்பளம் எவ்வளவு, 33,000. இந்த 33,000த்துல பெற்ற மாத சம்பளம் அது வந்து என்னது, 20,000. அது எத்தனை சதவீதம், சதவீதம் என்னது, 100ஆல பெருக்கினீங்கன்னா சரி. அப்ப இப்படி நீங்க என்னது ஒவ்வொரு ஆட்களுக்கும் நீங்க போட்டு போட்டு பார்க்கணும். ஒவ்வொரு ஆட்களுக்கும் நீங்க போட்டு போட்டு பாத்தீங்கன்னா கணபதிக்கு வந்து 60% வரும், இவருக்கு 64% வரும், இவருக்கு 72% வரும். அதே மாதிரி ராமனுக்கு வந்து இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நீங்க போட்டு போட்டு பாருங்க. அப்ப கூடுதலா ஆக கூட வாரது இவருக்கு 64 வரும், இவருக்கு 72 வரும், இவருக்கு 71 வரும். அப்ப ஆக கூடின சம்பளம் எடுக்கிறது வந்து ராமனா இருப்ப. சரியா? இது ஓகே தானே உங்க எல்லாருக்கும்? அடுத்தது சம்பளத்திற்கு மேலதிகமா சாரி எவரு, ரெண்டாவது கேள்விய வந்து பாத்தீங்கன்னா எவருக்கு வேறு வருமானம் என கிடைக்கும் வருமானம் மாத சம்பளம் தொடர்பாக உயர்வாக உள்ளது. மாத சம்பளம் என்னது, இத பாப்பீங்க. ஓ ஹலோ, முதலாவது கேள்வி வந்து ஐவரின் பெற்ற மாத சம்பளமானது மொத்த மாத சம்பளத்தில் என்ன சதவீதம் அன்னளவாக என்று கேட்டதாலையா? அப்படி யாருக்கு ஓ கூடண்டு சரி சரி, எவ்வளவு சதவீதம் நீங்க ஒவ்வொரு ஆட்களுக்கும் தனித்தனியா கண்டு கண்டு போடணும். சரியா? நான் கூடுதலாக யாரு கண்டு நினைச்சேனா, அப்ப நீங்க கணபதி கண்டு எழுதி
ஆஹ் ஐவரின் மாத சம்பளம் என்ன, சாரி ஐவரின் டோட்டலா மாத சம்பளம் டோட்டலா நீங்க பார்க்கணும். டோட்டலா எவ்வளவு பேர்றதை நீங்க கண்டு அதுல இவங்களுடையதையும் டோட்டலா காணணும். பெற்ற மாத சம்பளம் அப்படி என்று பாத்தீங்கன்னா 1,39,300 டோட்டல் மாத வருமானம் வரும். அதுல பெற்ற மாத சம்பளம் 90,000 வரும். அப்ப இத நீங்க பெருக்கி சதவீதம் பாத்தீங்கன்னா 64.6% வரும். ஓகே, இந்த கேள்வி ஓகே உங்களுக்கு? ஓகே, அடுத்தது எவருக்கு வேறு வருமானம் என கிடைக்கும் வருமானம் மாத சம்பளம் தொடர்பாக உயர்வாக உள்ளது என்று கேட்டிருக்காங்க. இப்ப நீங்க ஒவ்வொரு ஆட்களுக்கும் தனித்தனியா பார்க்கணும். அப்ப வேறு வருமானம் பாத்தீங்கன்னா இந்த இருக்கு, சரியா? இதுதான் வேறு வருமானம். மாத சம்பளம் ஏது? இவங்களோட பெற்ற மாத சம்பளம் 20,000 25,000 போய் கொண்டிருக்குது. அப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க கணபதிக்கு எடுத்தீங்கன்னா அவருக்கு வேறு வருமானம் எவ்வளவு? 5,000. மாத சம்பளம் எவ்வளவு? 20,000. அப்ப 20,000த்துல 5,000 என்னது? அதாவது மாத சம்பளத்தின் 20,000 அதுல 5,000 வரைக்கும் என்னது வேறு வருமானமா இருக்க போறது. கேட்ட கேள்வி என்னது? வேறு வருமானம் என கிடைக்கும் வருமானம் மாதம் சம்பளம் தொடர்பாக. அப்ப மாத சம்பளம் 20,000 தொடர்பாக 5,000 தான் அவருக்கு என்னது வேறு வருமானமா இருக்கு. அது என்னது நீங்க சதவீதம் எல்லாருக்கும் போட்டு பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும், சரியா? இப்படி போட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு ஒரு பெருமானம் வரும். அப்ப ஆஹ் கணபதிக்கு நீங்க போட்டு பாத்தீங்கன்னா 25% வரும், சரியா? அடுத்தது கேசவனுக்கு 22%. கேசவனுக்கு நீங்க என்னன்னு பாப்பீங்க? கேசவனுக்கு 5,500 அவருக்கு என்னது வேறு வருமானமா இருக்குது. மாத சம்பளம் 25,000, சரியா? அது தர 100. அப்ப இவருக்கு என்னது 22% வரும். அடுத்தது நாதனுக்கு அதே மாதிரி போட்டு பாத்தீங்கன்னா 16.6 வரும். ராமனுக்கும் 16.6% வரும். ராமுக்கு அதே மாதிரிதான். அப்ப கேட்ட கேள்வி என்னது? யாருக்கு கூடுதலான அமௌண்ட் கிடைக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப விட கணபதியா இருக்க போகுது, சரியா? இந்த கேள்வி விளங்கிட்டு தானே? அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா எவருடைய மொத்த வருமானத்தில் கூடுதலான சதவீதம் மாத சம்பளமாக கிடைக்கிறது. அப்ப மாத சம்பளத்தின் சதவீதத்தை பாத்தீங்கன்னா சரி. அப்ப மொத்த வருமானத்துக்கும் மாத சம்பளம். அப்ப எக்ஸாம்பிளுக்கு கணபதி எடுத்தீங்கன்னா அவருக்கு மொத்த வருமானம் எவ்வளவு? 33,000. அதுண்ட மாத சம்பளம் என்னது? 20,000. அது தர 100. இப்படி நீங்க என்னது ஒவ்வொரு ஆட்களுக்கும் போட்டு போட்டு பார்க்கணும். அப்படி போட்டு பார்க்கும்போதுதான் கணபதிக்கு உங்களுக்கு 60% வரும். அடுத்தது கேசவனுக்கு 62% வரும். நாதனுக்கு 64% வரும். ராமனுக்கு 71% வரும். ராமுக்கு 70% வரும். இப்ப அவங்க கேட்ட கேள்வி என்னது? யாருக்கு கூடுதலாக கிடைக்குதுண்டு. அப்ப கூடுதலானது என்னது? 71%. அப்ப ராமனா இருப்பார், சரியா? அடுத்த 4வது கேள்வி பாத்தீங்கன்னா மிஸ் அந்த 3வது கேள்வியை மட்டும் திருப்பி சொல்லுங்க. ஓகே, 3வது கேள்வி 2 தரவை பத்தி அவங்க கேட்டிருக்காங்க. ஒன்று மொத்த வருமானமும் அடுத்தது மாத சம்பளமும். ரெண்டும் ரிலேட்டடா தான் அவங்க கேட்டிருக்காங்க. எவருடைய மொத்த வருமானத்தில் கூடுதலான சதவீதம் மாத சம்பளமாக கிடைக்கிறது. அப்ப மொத்த மாத சம்பளத்தின் அவங்களோட பெற்ற மாத சம்பளத்தின் சாரி மொத்த வருமானத்துல மாத சம்பளம் என்னது எவ்வளவு சதவீதம் கேட்டிருக்காங்க. மொத்த வருமானம் என்னது? இப்ப கணபதிக்கு 33,000. அவர மொத்த மாத சம்பளம் 33,000. அதுல என்னது
பெற்ற சம்பளம் அதாவது அவற்றை பெற்ற மாத சம்பளம் எவ்வளவு? 20,000. இது எத்தனை சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. சரியா? இப்ப ரெண்டாவது என்னது? கேசவனுக்கு எடுப்போமே. தனியே தனியே கண்டுட்டு கேசவன் அதுல வீதம் கூட வருதோ? நீங்க முதலாவது கேள்விக்கு முன்னுக்கு விளக்கம் சொன்ன மாதிரி வரும் அப்படியா? ஓ முதலாவது கேள்வி மூன்றாவது கேள்வியை தானே முதலாவது கேள்விக்கு மாறி சொல்லிட்டேன். இந்த அதுதான் இங்க விளக்கம். வரப்போகுது. அந்த ஓகே. விளக்கம் தான் இங்க வரும். இப்ப கேசவனுக்கு 40,250 மொத்த சம்பளமா இருக்க போது அதுல பெற்ற மாத சம்பளம் எவ்வளவு? 25,000 தர 100. இப்படி போட்டு பாத்தீங்கன்னா அவருக்கு 62 வீதத்துக்கு கிட்ட வரும். இப்படி ஒவ்வொருத்தருக்கு நீங்க தனித்தனியா காணுவீங்க. தனித்தனியா கண்டுட்டு யாருக்கு கூட பெர்சன்டேஜ் வருது அவங்கதான் என்னது கூடுதலான சம்பளம் கிடைக்கிறதா இருக்க போகுது. சரியா? அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமனுக்கு கூடுதலா வரும். ஓகே, இந்த கேள்வி விளங்கிட்டு தானே? அடுத்த கேள்வி, மொத்த வருமானத்துடன் ஒப்பிடும்போது எவர் கூடுதலான மேலதிக நேர கொடுப்பனவு பெற? அப்ப இங்க தரவேனது மேலதிக நேர கொடுப்பனவுக்கும் மொத்த வருமானமும். சரியா? மூன்றாவது கேள்வி செஞ்ச மாதிரிதான். மூன்றாவது கேள்வியில என்னது? மொத்த மாத வருமானத்துல பெற்ற மாத சம்பளம் எவ்வளவு வீதம், அதுக்கு நாங்க அதே மாதிரி நாலாவது கேள்வி என்னது? மொத்த மாத வருமானத்துல மேலதிக நேர கொடுப்பனவு எவ்வளவு வீதம் கேட்டிருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிள் கணபதி எடுத்தீங்கன்னா கணபதியின் மொத்த மாத வருமானமும் மேலதிக நேர கொடுப்பனவும் அவ்வளவு தேவை. அப்ப மொத்த மாத வருமானம் எவ்வளவு? 33,000. மேலதிக நேர கொடுப்பனவு 3,000 தர 100% மட்டம். அப்படி போட்டு பாத்தீங்கன்னா கணபதிக்கு 5 வீதம் வரும். சரியா? அடுத்தது கேசவனுக்கு. கேசவனுக்கு மொத்த மாத வருமானம் 40,250. அதுல மேலதிக நேர கொடுப்பனவு எவ்வளவு? 3,500. சாரி, கணபதிக்கு 9 வீதத்துக்கு கிட்ட வரும். அடுத்த கேசவனுக்கு நீங்க இதை பெருக்கி போட்டு பாத்தீங்கன்னா அவருக்கு 8.62 வீதத்துக்கு கிட்ட வரும். சரியா? அதே மாதிரி நாதனுக்கும் எவ்வளவு? 28,000த்துல 2,500 எத்தனை வீதம்? அவருக்கு போட்டு பாத்தீங்கன்னா 8.93 வீதத்துக்கு கிட்ட வரும். இப்ப அவங்க கேட்ட கேள்வி என்னது? யாருக்கு கூடுதலா கிடைக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 9 வீதம் தான் என்னது எல்லாரையும் விட கம்பேர் பண்ணும்போது கூடுதலா இருக்கு. அப்ப இதுக்கு ஆன்சர் கணபதியா இருக்கு. சரியா? இந்த கேள்வி விளங்கிட்டு தானே? விளங்கலாட்டி சொல்லுங்க, நான் திருப்பி விளங்கப்படுத்தி வர்றேன். விளங்கிட்டு. அடுத்தது விளங்கிட்டா? ஓகே. அடுத்தது 5வது கேள்வி. மாத சம்பளம் தொடர்பாக எவர் குறைந்த அளவு பயண செலவு படியை பெறுகிறார்? அப்ப மாத சம்பளமும் அடுத்தது என்னது? பயண செலவு படியும். அப்ப மாத சம்பளம் எது? பெற்ற மாத சம்பளம். அடுத்தது என்னது? பயண செலவு படி. இந்த ரெண்டையும் வச்சுக்கொண்டு நீங்க இந்த கணக்கு செய்யணும். சரியா? இப்ப கணபதியை நீங்க எடுத்தீங்கன்னா மாத சம்பளத்துக்கு பயண செலவு படி எத்தனை வீதம் பாத்தீங்கன்னா சரி. அப்ப மாத சம்பளம் எவ்வளவு? 20,000. 20,000த்துல பயண செலவு படி 1000 இருக்க போகுது. தர 100. சரியா? இப்படி போட்டு பாத்தீங்கன்னா அவருக்கு 5 வீதம் வரும். அதே மாதிரி கேசவனுக்கு 40,250. சாரி, இவருக்கு பெற்ற மாத சம்பளத்தை பார்க்கணும். பெற்ற மாத சம்பளம் எவ்வளவு? 25,000. 25,000த்துல பயண செலவு படி எவ்வளவு? 1250 தர 100. அப்படி போட்டு பாத்தீங்கன்னா இவருக்கு 5 வீதத்துக்கு கிட்ட வரும். அடுத்தது நாதனுக்கு இந்த 2 நம்பர்ஸையும் போட்டு பாத்தீங்கன்னா 5.2 வீதத்துக்கு கிட்ட வரும். ராமனுக்கு 3.6 வீதத்துக்கு கிட்ட வரும். ராமுக்கு 5 வீதத்துக்கு கிட்ட வரும். அப்ப எல்லாருடைய ஒப்பிடும்போது யாருக்கு கூடவா இருக்க போகுது? நாதனுக்கு கூடவா இருக்க போகுது. இப்படி நீங்க என்னது அவங்க ஒவ்வொரு கேள்வியையும் என்னென்ன தரவு கேட்டிருக்காங்க
மூன்றாவது கேள்வியை பாத்தீங்கன்னா என்னது மொத்த வருமானமும் அடுத்தது மாத சம்பளமும். அப்ப நீங்க மற்ற ஒன்றையும் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மொத்த வருமானத்துல மாத சம்பளம் எவ்வளவு, மொத்த வருமானத்துல பயண செலவு படி எவ்வளவு. அப்ப நீங்க மொத்த வருமானம்னா என்னது அத பின்னத்திண்ட கீழே போடுவீங்க. மற்றது என்னது எவ்வளவு சதவீதம் காணணுமோ அதன் பெருமானத்தை நீங்க மேல போட்டு தர 100ஆல பெருக்கி விட்டீங்கன்னா விஷயம் முடிச்சுது. சரியா? இப்படித்தான் இந்த கேள்வி எல்லாம் செய்வீங்க. இந்த கேள்வியில யாருக்காவது டவுட் இருக்கா? அப்படி இல்லாட்டி அடுத்த கேள்விக்கு போவோம். கடைசி கேள்வி. சரியா? இந்த கேள்வியில நீங்க பாக்குறதுக்கு முதல் அவங்க சொல்லியிருக்காங்க என்னது சதுரமுகி. சதுரமுகியில எத்தனை பக்கம் இருக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். மொத்தம் 4 பக்கம் இருக்கு சதுரமுகிக்கு. சரியா? அதாவது என்னது ஒரு பெட்டி எடுங்க. பெட்டியில மேல ஒரு பக்கம் இருக்கு, கீழே இன்னொரு பக்கம், அடுத்தது என்னது சைட்ல 4 பக்கம். இது தெரிஞ்சாலே நீங்க இந்த கேள்வியெல்லாம் செஞ்சு கொண்டு போயிடலாம் ஈஸியா. முதலாவது அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, இப்ப இந்த ஸ்கேர்ஸ் எல்லாம் எப்படி அடுக்கிருக்குன்னா இங்க ஒன்று தந்திருக்கு. ரெண்டாவது ஸ்கேர் எங்க இருக்குன்னா இந்த ஒன்றுக்கு பின்னுக்கு இருக்கு. அதே மாதிரி 3 வட்டத்துல இருக்குன்னா 3க்கு பின்னுக்கு எவ்வளவு என்னது இருக்க போகுது, 4வது பட்டி இருக்கு. சரியா? அதாவது இவ்விடத்துல முதலாவது பட்டி இருக்குன்னா இந்த பெட்டிக்கு இங்கால சைட்ல 2வது பட்டி இருக்க போகுது. சரியா? இந்த 2வது பட்டிக்கு முன்னைக்கு இருக்கிற பட்டி தான் என்னவா இருக்க போகுது, 11வது பட்டியா இருக்க போகுது. சரியா? முதலாவது பட்டிக்கு முன்னைக்கு இருக்கிற பட்டி தான் என்னவா இருக்க போகுது, சாரி கீழே இருக்கிற பட்டி தான் 3வதா இருக்க போகுது. 2வதுக்கு கீழே இருக்கிற பட்டி சாரி வெயிட் நம்பர்ஸ் மாதிரி பார்த்துட்டேன்னா முதலாவது பட்டி இடத்துல இருக்கு. சரியா? முதலாவது பட்டிக்கு கீழே இருக்கிற பட்டி தான் என்னவா இருக்க போகுது, 3வது பட்டி. சரியா? இது ஓகே தானே உங்களுக்கு? முதலாவது இடத்துல இருக்கு, 3வது இடத்துல இருக்கு. 2வது பட்டியோ 4வது பட்டியோ இதுல தந்திருக்காங்களா? இல்ல. அது ரெண்டும் பாத்தீங்கன்னா இந்த முதலாவதுக்கு பெட்டிக்கு பின்னுக்கு இருக்கிற பெட்டியில தான் என்ன செய்ய போகுது, 2வது பட்டி இருக்கு. அதே மாதிரி 3வது பட்டிக்கு பின்னுக்கு இருக்கிற பட்டியில தான் 4வது பட்டி இருக்கு. அதே மாதிரி 5வது பட்டி 5க்கு பின்னுக்கு 6 இருக்கு, 7க்கு பின்னுக்கு 8 இருக்கு, 9க்கு பாத்தீங்கன்னா இந்த பாருங்க 9க்கு பின்னுக்கு 10வது பட்டி இருக்க போகுது. சரியா? அதே மாதிரி என்ன நடக்க போகுது, 11வது பட்டிக்கு பின்னுக்கு 12வது பட்டி இருக்கு. அதாவது 11வது பட்டின்னு பின்பக்கத்தோட அட்டாச் பண்ணி இருக்க போகுது. 13வதுக்கு பின்னுக்கு 14 இருக்கு, 15க்கு பின்னுக்கு என்ன செய்ய போகுது, இதா இருக்கு 16வது பட்டி. சரியா? இப்படி ஒவ்வொரு பட்டியும் அட்டாச் பண்ணி இருக்க போகுது. இதுல இப்ப நாங்க எக்ஸாம்பிளுக்கு முதலாவது பட்டியை மட்டும் எடுப்போம். முதலாவது பட்டிக்கு பின்னுக்கு எத்தனையாவது பட்டி இருக்குன்னு சொன்ன நான், 2வது பட்டி இருக்க போகுது. சரியா? முதலாவது பட்டிக்கு பின்னுக்கு 2வது பட்டி இருக்க போகுது. அப்ப முதலாவது பட்டியோட ஒரே ஒரு பக்கத்தை தொட்டு கொண்டுதான் 2வது பட்டி இருக்க போகுது. சரியா? இது ஓகே. அடுத்த முதலாவது பட்டிக்கு கீழே என்ன செய்ய போகுது, 3வது பட்டி இருக்க போகுது. அப்ப முதலாவது பட்டின்னு கீழ் பக்கத்தை தொட்டுக்கொண்டு 3வது பட்டி இருக்க போகுது. அப்ப இன்னொரு பக்கமும் என்னது தொட்டுக்கொண்டு இருக்க போகுது. அடுத்தது பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். ஏன் வேற பக்கம் ஒன்றும் என்னது தொட்டுக்கொண்டிருக்க போறது இல்ல. மேல் பக்கத்தோட முதலாவது பட்டின்னு மேல் பக்கத்துல ஏதாவது பாக்ஸ் இருக்கா, ஒரு பாக்ஸுமே இல்ல. சைட்ல ஒரு பாக்ஸ் இருக்கா, எந்த ஒரு பாக்ஸுமே இல்ல. இங்காலையும் என்னது ஒரு பாக்ஸும் இல்ல. சரியா? அப்ப முன்னுக்கும் என்னது ஒரு பாக்ஸுமே இல்ல. அப்ப 1 2 3 4 4 பக்கத்துல எந்த ஒரு பாக்ஸுமே இல்ல. 2 பக்கத்துல மட்டும்தான் என்ன செய்ய போகுது, பாக்ஸ் அட்டாச் பண்ணி இருக்க போகுது. அப்ப மொத்தம் 6 பக்கம், எந்த ஒரு சதுரமுகிக்கும் என்னது 6 பக்கம் இருக்கு. அதுல முதலாவது பெட்டியை மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா அதுல 4 பக்கம் என்னது எந்த ஒரு பாக்ஸுமே அட்டாச்சா இல்ல. 2 பக்கத்துல
ஒரு பாக்ஸ் அட்டாச்சா இருக்க போகுது. சரியா? இப்படித்தான் நீங்க ஒவ்வொரு பட்டியையும் பார்க்கணும். இப்ப 27வது பட்டி எடுப்போமே. 27வது பட்டியில பாத்தீங்கன்னா 27வது பட்டிக்கு பக்கத்துல ஏதாவது பட்டி இருக்கா? இல்ல. இங்கால சைட், அதாவது ரைட் சைடும் இல்ல, லெஃப்ட் சைடும் இல்ல, கீழ்ப்பக்கமும் இல்ல, பின்னுக்கும் இல்ல. மேல மட்டும்தான் என்ன செய்ய போகுது? 26வது பாக்ஸ் இருக்க போகுது. அப்ப 27வது பட்டி எடுத்தீங்கன்னா அதுல என்னது? ஒரே ஒரு பக்கம் மட்டும் ஒரு பெட்டி இருக்க போகுது. இப்படி நீங்க இதை வச்சுக்கொண்டு இந்த கணக்கெல்லாம் செஞ்சீங்கன்னா சரி. சரியா? இப்ப முதலாவது கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க, எத்தனை சதுரமுகிகளின் அதிக முகங்கள் மற்றிய குற்றிகளுடன் தொடர்புள்ளன? சரியா? அப்ப இவங்க தந்திருக்காங்க என்னது? 1 2 3 4. எத்தனை சதுரமுகிகள் அதிக முகங்கள் என்னது கூட தொடர்பு பட்டிருக்குன்னு அவங்க கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப சதுரமுகிகளோட எண்ணிக்கையை மட்டும் நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா சரி. இப்ப பாப்போம். இப்ப முதலாவது பெட்டிக்கு நான் எத்தனை முகம் தொட்டிருக்குன்னு சொன்னான்? 2 பக்கம் தான் தொட்டிருக்கு. சரியா? 9வதுக்கு நீங்க பார்க்கும்போது என்னது? மேல ஒரு பாக்ஸ் இருக்கு. அதே மாதிரி என்னது? 9வது பெட்டிக்கு பின்னுக்கு ஒரு பெட்டி இருக்குது. அப்ப என்னது? எத்தனை முகம் தொட்டிருக்க போகுது? 9க்கு ரெண்டு முகம் இருக்கு. 10க்கும் என்னது? 2 தொட்டு கொண்டு இருக்க போகுது. 27க்கு ஒரு முகம். அப்ப நீங்க அந்த சைட்ல இருக்கிற பாக்ஸுகளை பாத்தீங்கன்னா அதுகளுக்கு என்னது? கூட பக்கங்கள் என்னது? எந்த ஒரு பெட்டியிலையுமே தொடாத மாதிரி தான் இருக்கு. இப்ப இந்த 23ல இருந்து 27 இருக்கிற பெட்டி சைடு அடி பாத்தீங்கன்னா என்னது? பின்பக்கம், சைட், கீழே, மேல, அப்படியே என்னது? கூட பக்கங்கள் என்னது? தொடாத மாதிரி இருக்கு. 23 27 எடுத்தீங்கன்னா இப்ப 24 25 26 இந்த 3 பெட்டிகளை மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா இத்தனை பக்கம் தொட்டு கொண்டிருக்க போகுது? இங்கால சைட் ஒரு பக்கம், அதாவது என்னது? லெஃப்ட் சைட் ஒரு பக்கம், கீழே ஒரு பக்கம், மேல ஒரு பக்கம், 3 பக்கம் தான் என்ன செய்ய போகுது? தொட்டு கொண்டிருக்க போகுது. ஆனா இந்த நடுவுல இருக்கிற இந்த 11 13 15 இந்த பெட்டிகளை பாத்தீங்கன்னா இந்த 11வது பெட்டியில இடது பக்கம் ஒரு பெட்டியோட அட்டாச் ஆயிருக்கு. அப்போ ஒரு பக்கம் தொட்டிருக்கு. வலது பக்கம் என்னது? இன்னொரு பெட்டியோட அட்டாச் ஆயிருக்கு. அப்ப இன்னொரு பக்கம் தொட்டிருக்கு. கீழே இன்னொரு பெட்டி, 3வது பக்கம். அதே மாதிரி 11க்கு பின்னுக்கு என்ன செய்ய போகுது? 13வது பெட்டி இருக்க போகுது. அப்ப இன்னொரு பக்கம். அப்ப மொத்தம் என்ன செய்ய போகுது? 4 பக்கம் அட்டாச்சா இருக்க போகுது. இது 11வது பட்டி. அதே மாதிரி என்னது? 15வது பட்டியும் அதே மாதிரி தான் இருக்க போகுது. 4 1 2 3 4 4. அதே மாதிரி 15வதுக்கும் என்ன செய்ய போகுது? 4 பக்கம் அட்டாச் ஆகி இருக்க போகுது. ஏன்? 15க்கு இந்த பக்கமும் இந்த பக்கத்திலையும் எந்த ஒரு பெட்டியுமே இல்லை. ஒரு சதுரமுகிக்கு மொத்தம் 6 முகம் சொன்னான். இந்த 2 முகத்திலையும் எந்த ஒரு பெட்டியுமே இல்லாட்டி கழிச்சு விட்டீங்கன்னா 4 முகத்துல என்ன செய்ய போகுது? பெட்டிகள் ஒன்றோடு ஒன்று தொடர்பா இருக்க போகுது. சரியா? அப்ப இந்த 11 15 இது ரெண்டுக்குமே என்ன செய்ய போகுது? 4 முகங்கள் தொட்டு கொண்டிருக்க போகுது. சரியா? இந்த 13வது பட்டி எடுங்க. 13வது பட்டி எடுத்து பாத்தீங்கன்னா என்னது? ஒரே ஒரு முகத்துல மட்டும் என்னது? பெட்டி அட்டாச் ஆகி இல்ல. மற்ற எல்லா பக்கத்துலயும் என்னது? பெட்டி அட்டாச் ஆகி இருக்க போகுது. அப்ப 13வதுக்கு பாத்தீங்கன்னா என்னது? 5 முகத்திலையும் என்ன செய்ய போகுது? பெட்டி அட்டாச் ஆகி இருக்க போகுது. அப்ப யூஸ்வலா நாங்க என்னது பார்த்தனாங்க? ரெண்டு முகங்கள் தொட்டு கொண்டிருக்கிறது பார்த்தனாங்க, 3 முகங்கள் தொட்டு கொண்டிருக்கிறது பார்த்தனாங்க, 4 முகங்கள். எல்லாத்தையும் விட என்னது? 5 முகங்கள் என்னது? தொட்டு கொண்டிருக்கிறது இருக்குது. என்னது? இந்த 13 வரப்போகுது. அதே மாதிரி 13க்கு பின்னுக்கு என்ன இருக்க போகுது? 14 இருக்க போகுது. சரியா? இப்ப 13 14 ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. அப்ப இது ரெண்டும் தான் என்ன செய்ய போகுது? ஆக கூடின முகங்களோட தொட்டு கொண்டிருக்க போகுது. அப்ப இதுக்கு விட என்னவா இருக்க போகுது? 2வது ஆன்சர். சரியா? இந்த கேள்வி யாருக்காவது டவுட் இருக்கா? இருபதாவது பட்டி என்ன மாதிரி மிஸ்? விளங்கல? ஹலோ? ஓ, 20வது பட்டிக்கு என்ன மாதிரி இருக்கும்?
ஆம், 19, 20. 20வது பட்டி நீங்க பாத்தீங்கன்னா அஹ், அஹ், ஒரு சாரி, மூணு 20வது பட்டியும் வரும். ஓகே ஓகே, 20வது பட்டியும் வரும். அப்ப ஆன்சர் வந்து 3வது ஆன்சர் வரும். ஓகே, 13வது பட்டி மாதிரிதான் 13, 14. அதே மாதிரி 19வது பட்டி வராது. ஏன்டா 19க்கு 2 முகங்கள் என்னது ஒன்றோடு தொட்டு கொண்டு இல்ல. ஆனா 20வதுக்கு இங்கால 25 ஒரு பட்டியும் இருக்க போகுது பக்கத்துல. அப்ப 20வது பட்டியும் வரும். சரியா? அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து 3 ஆன்சர் வரும். சரியா? 3வது. அடுத்தது 2வது கேள்வி பார்ப்போம். சரியா? எத்தனை சதுர முகிகளின் மிக குறைந்த முகங்கள் மற்றைய குட்டிகளுடன் பொருந்துகின்றன? அப்ப மிக குறைஞ்ச முகங்கள்னா நாங்க எத்தனை பார்த்தனாங்க? ஒரு முகம் தொட்டு கொண்டிருக்கிறது பார்த்தனாங்க. ஒரு முகம் என்னென்னத்துக்கு வரப்போகுது? 27க்கு ஒரே ஒரு முகம் மேல மட்டும்தான் தொட்டு கொண்டிருக்க போகுது. சரியா? அதே மாதிரி 23க்கு என்னது? கீழே ஒரே ஒரு முகம் மட்டும் தொட்டு கொண்டிருக்க போகுது. அடுத்தது 9க்கு 9 வராது. 9க்கு 10ஓட அட்டாச்சா இருக்கு. இங்க 2 முகம். அப்ப இது வராது. வேற என்னது? இது 2 மட்டும்தான் வரப்போகுது. சரியா? அப்ப இது 2 மட்டும் பண்ணா இதுக்கு ஆன்சர் என்னவா இருக்க போகுது? 2வது ஆன்சர் வரும். சரியா? இந்த கேள்வியில யாருக்கும் டவுட் இருக்கா? அடுத்தது 3வது கேள்வி போ. 3வது கேள்வியில இலக்கம் 3, 8, 20, 27 இக்குற்றிகளின் அதிக முகங்கள் மற்ற குற்றிகளுடன் பொருந்துகின்றன. அப்ப எதுக்கு கூடின முகங்கள் வந்து என்னது அட்டாச் ஆகி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றோட தொட்டு கொண்டிருக்கு. சரியா? இப்ப 3வது பட்டி எடுப்போமே. 3வது பட்டியில இப்ப சில கேள்விகள்ல இப்ப இங்கால சைட், அதாவது இந்த தொங்கல்ல கீழே மேல இதுகள்ல எல்லாம் எத்தனை முகங்கள் தொடாம இருக்கு என்று பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியா இருக்கு. சரியா? இப்ப 3வது பட்டியை வந்து பாத்தீங்கன்னா இந்த முன் பக்கம் தொடாம இருக்க போது, இங்கால லெஃப்ட் சைட் இருக்கிற பக்கம் தொடாம இருக்கு. மற்ற எல்லா பக்கமும் என்ன செய்ய போகுது? தொட்டு கொண்டுதான் இருக்க போகுது. அப்ப 3வது பட்டிக்கு 4 முகங்கள் என்ன செய்ய போகுது? தொட்டு கொண்டு இருக்க போகுது. அடுத்தது வந்து 8வது பட்டியை பார்ப்போம். 8வது பட்டி என்னது? 7வது பட்டிக்கு பின்னிக்கு இருக்க போகுது. அப்ப நீங்க 7வது பட்டியை பாக்குறதும் 8வது பட்டியை பாக்குறதும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. 7வது பட்டிக்கும் எத்தனை? 2 முகங்கள் தான் தொடாம இருக்க போகுது. அப்ப 4 முகங்கள் தொட்டு கொண்டு இருக்க போகுது. 20வது பட்டி. 20வது பட்டி என்னது? இந்த 19க்கு பின்னிக்கு இருக்க போகுது. அப்ப 19க்கு பின்னுக்கு வேண்டாம். இது கிட்டத்தட்ட எத்தனை முகங்கள் தொடாம இருக்குன்னா இந்த 19ஓட ஒரு முகம் அட்டாச்சா இருக்க போது மேல கீழே. அடுத்தது என்னது? 2 சைட்லயும் பெட்டிகளோட அட்டாச்சா இருக்க போகுது. பின்னிக்கு இருக்கிற ஒரே ஒரு பக்கம் மட்டுமே என்னது தொடாம இருக்க போகுது. அப்ப 20க்கு வந்து என்னது? 5 முகங்கள் அட்டாச் ஆகி இருக்க போகுது. அடுத்தது 27. 27க்கு என்னது? ஆல்ரெடி பார்த்தனாங்க என்னது? ஒரே ஒரு முகம். இதான் லீஸ்ட் கவுண்ட். அப்ப 3வது ஆன்சர் என்னவா இருக்க போகுது? 20வது பட்டி தான். சரியா? அடுத்தது 4வது கேள்வி. எத்தனை சதுர முகிகளின் 4 முகங்கள் மற்ற குற்றிகளிடம் தொடர்பு பட்டுள்ளன? அப்ப 4 முகங்கள் என்ன பார்த்தனாங்க? இங்கால இருக்கிற தொங்கல்ல வந்து என்னது? இந்த 3, 5, 7 இது மூன்றும் என்னவா இருக்க போகுது? 4 முகங்களோட இருக்குன்னு நாங்க பார்த்தனாங்க. அப்ப ம், அப்ப 3, 5, 7 இங்க 3 பட்டி வரப்போகுது. அதே மாதிரி இங்க 19 வரலாம். ஏன்னா இங்கே 2 பக்கம் வந்து என்னது ஒன்றொன்று தொடர்பு இல்லாம இருக்குது. அடுத்தது ஆஹ் வேற என்ன குற்றி வரலாம்? இந்த 11 வரலாம். சாரி, 11 வரலாம். 17 வராது. இந்த 17ல மேல வந்து தொடர்பு இல்லாம இருக்கு. அப்ப 17க்கு 3 முகங்கள் தான் தொடர்பு பட்டிருக்கிற மாதிரி வரப்போகுது. அப்ப 17 வராது. 21 வராது. 15 வரலாம். 13 வராது. 9 இல்ல. 10 இல்ல. 16 வரலாம். அடுத்தது 22 வரலாம். சரியா?
வேற என்னது? இந்த 27 வராது, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அடுத்து 26 வராது. 26ல 3 முகங்கள், இங்கால 25ல 3 முகங்கள் தொடர்பு இல்லாம இருக்குது. 24ம் அப்படித்தான், 23ம் அப்படித்தான். இப்படி எல்லாத்தையும் நீங்க கூட்டி பார்க்கும்போது 12 பட்டி கிட்ட வரும். சரியா? வெயிட் ஒரு கண்ணா பார்க்குறேன். ஆ, 12 கவுண்ட் வராது. 3, 5, 7, அடுத்தது 11, 15, 16 வரும். அடுத்தது 22 வரும். பத்தொன்பது வரும். அடுத்தது எண்ணி பாத்தீங்கன்னா 9 சதுரமுகிகள் வரும் மொத்தமா. சரியா? பதிமூன்றா ஒன்பதா? சாரி, என்னது? 9 தான் நிக்கியா? ஓ, 9 விட. சரியா? இப்ப 9 சொல்லுங்க சொல்றா. 3 வரும். 3, 5, 7. ஹலோ, ஓ சொல்லுங்க மிஸ். கேக்குதா? ஆ, ஓ கேக்குது. 3, 5, 7, 11. அடுத்தது 15, 19, 16, 22. மொத்தம் எத்தனை வந்திருக்கு? அங்கால அப்ப 4 4 6 8 வராதா? 4 ஆறாவதுகள் வரும். அந்த கவுண்ட் நான் மறந்துட்டேன். ஓகே, 4, 6 பாத்தீங்கன்னா 12 வரும். ஓகே, சரியா? இந்த 3க்கு ஆப்போசிட்டா இருக்கிற அதுகளும் பாப்பீங்க. அதுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 கிட்ட டோட்டலா வரும். சரியா? அடுத்தது வந்து 5வது கேள்வி. 5 முகங்கள் மற்றொருடன் தொடர்பு பட்டுள்ள குற்றிகளை கொண்டு விடை எது? சரியா? 5 முகங்கள் என்றால் நடுவில் இருக்கிற இந்த 13வது நீங்க பார்க்கலாம் ஈஸியா. சரியா? அதாவது ஒரே ஒரு பக்கம் மட்டும்தான் என்னது கனெக்ட் ஆகி இல்லாம இருக்க போகுது. அப்ப ஆல்ரெடி பார்த்து இந்த 3, 5, 7 அதுகள் எல்லாம் உங்களுக்கு வராது. அப்போ இருக்கிற ஆன்சர் வராது. வேற என்னது? 15 வந்து பாத்தீங்கன்னா அது என்னது 4 பக்கம். அதே மாதிரி இங்க 22 வந்து பாத்தீங்கன்னா இத்தனை, அதுவும் என்னது 4 பக்கம். அப்ப இருக்கிற ஒரே ஒரு ஆன்சர் என்னது 4வது ஆன்சரா இருக்க போகுது. அப்ப நீங்க என்னது ஈஸியா பார்த்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச சதுரமுகிகளை வச்சுக்கொண்டு என்னது ஆன்சரை வந்து என்னது கட் பண்ணி போகலாம். ஒவ்வொன்றுக்கும் கரெக்டா கல்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எது எதுக்கு தெரியுமோ அதை வந்து என்னது விலக்கி போனீங்கன்னா சரி. சரியா? இந்த கேள்விகள்ல யாருக்காவது எதுவும் டவுட் இருக்கா? மிஸ், எனக்கு இந்த 4வது கேள்விக்கு நான் 13 வரும்னு நினைக்கிறேன். எனக்கு 4வது விட வருமெண்டு. என்ன 18 ஒரு பாருங்க. 18 போகும் தானே? நான் ஒரு கண்ணி பாக்குறேன்னு சொன்னேன். 3, 5, 7, 4, 6, 8. அடுத்தது
11 15 வேற என்னது 12 16 அடுத்தது 19 1 2 3 4 5 6 7 8 9 10 11 நம்பர் 22 போனா தெரிய போகுது. அதே மாதிரி 18க்கும் 2 போனா தெரிய போகுது. மேலையும் பின்னும் 18 இங்க இருக்கேன். அதுக்கு 13 18 அடுத்தது 21 22 வரும். 21 வராது. ஏண்டா 18 சரி ஓகே 22 வரும் தானே 22 வரும். ஆனா 21 சொன்னீங்க அது வராது. 21 வராது 21 வராது 22 வரும் 1 2 3 வரும் 5 7 11 15 17 சாரி 17 வராது 19 18 22 4 6 8 12 16 3 4 5 6 7 8 9 10 11 12 13 தான் வருது சாரி 4வது ஆன்சர் 13 வரும். ஓகே இவ்வளவு பட்டிகளும் 4 பக்கங்கள் இருக்கிறதா இருக்கும். ஓகே வேற எதுவும் கேள்விக்கு ஆன்சர் பிள்ளையா மாதிரி சொல்லிட்டேனா? வேற எதுவும் டவுட் இருக்கா? ஹலோ நீங்க 5வது சொல்லக்குள்ள நான் 4வது தான் செஞ்சிட்டு இருந்தேன். நீங்க எனக்கு 5வது மட்டும் இருக்கா சொல்லுங்க. 5வது வந்து பாத்தீங்கன்னா 5 முகங்கள் மற்றவருடன் தொடர்புடைய குட்டிகளை கொண்ட விடு. அப்ப ஆல்ரெடி நாங்க என்னது சில இப்ப 4 பக்கங்கள் இருக்கிற முகங்கள்ல ஆல்ரெடி கால்குலேட் பண்ணினாங்க. அப்ப அந்த 4 பக்கங்கள் இருக்கிற நம்பர்ஸ் வந்து இதுக்குள்ள வந்தா ஈஸியா நீங்க என்ன செய்யலாம், அந்த விடையை கேன்சல் பண்ணிட்டு போயிடலாம். அப்ப 7க்கு வந்து என்னது 4 பக்கங்கள் இருக்கிறது பார்த்தனாங்க. அப்ப முதலாவது ஆன்சர் வராது. அதே மாதிரி 15க்கு என்னது 4 முகங்கள் இருக்கிறது பார்த்தனாங்க. அப்ப இதுவும் வராது. அடுத்தது 22க்கு 4 முகங்கள் இருக்குன்னு பார்த்தனாங்க. அப்ப இதுவும் வராது. அப்போ ஆல்ரெடி நீங்க என்னது ஈஸியா வந்து 4வது ஆன்சர் எடுத்துடலாம். அப்ப நீங்க என்னது இப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் குறைவா எடுக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே புரிஞ்சுட்டா? வேற எதுலயும் டவுட் இருக்கா? வேற ஏதாவது டவுட் அப்ப இருந்தா கேளுங்க. யாருக்கும் டவுட் எதுவும் இல்லையா? இல்ல மிஸ். ஓகே கிளாஸை முடிப்போமா அப்ப? மிஸ் முடிப்போம். ஓகே தன்னுடைய இறுக்கமான நேரத்திலும் தனது நேரத்தை ஒதுக்கி இன்றைய அமர்வை நடாத்தியிருந்த வளவாளர் அவர்களுக்கு எமது தளமமைப்பின் சார்பில் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய அமர்வில் பங்கு கொண்டிருந்த பங்குபற்றினர் அனைவருக்கும் நன்றிகள். இன்றைய வழிகாட்டல் அமர்வு உங்களின் போட்டி பரீட்சைக்கான சிறந்த வழிகாட்டலாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். தொடர்ந்து தளமோடு பயணிப்போம். நன்றி அனைவருக்கும். தேங்க்யூ அக்கா.